சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம நெருக்கப்படுகையில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையுமே செய்யல அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை குறித்து அங்கலாய்ப்போம். ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று அவர் சொல்கிறார். நம்ம நினைப்போம், நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை பார்த்துட்டு எனக்கு எந்த நன்மையுமே தேவன் செய்யல என்று நினைப்போம். ஆனா ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய சுவாசத்தில் மூச்சு இருக்கிறது என்றால் தேவன் நம்மை மிகவும் நன்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவன் எனக்கு நன்மையே செய்யல, எப்பக்கத்துல நான் நெருக்கப்படுறேன், எனக்கு முன்பாக ஒரு சோதனைக்கு பின் இன்னொரு சோதனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி கலங்கி இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை இன்றைக்கு தைரியப்படுத்தும்படியாக, உங்களை உணர்த்து வைக்கிறதற்காக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை வைத்திருக்கிறார். அதனால நம்ம இன்ற நாளை ஜீவனோடு நம்மை காண செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மை பார்த்தீங்களா? அநேருக்கு கிடைக்காத நன்மை. நம்ம எந்த நேரத்துல ஒரு வேளை நினைக்கலாம், எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த ஜீவன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாடுகளை நீங்கள் யோசிக்காமல் சீக்கிரமாகவே தேவன் உங்களை விடுவித்து உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகளை இந்த நாளில நீங்கள் நினைத்து வரப்போகிற நன்மைக்காக நீங்க ஸ்தோத்திர செலுத்தும் போது, இந்த காலத்துல அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களை மறக்க செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு இந்த சுவாசத்தை தந்து ஜீவனை தந்து வழிநடத்துகின்ற தேவனை தினந்தோறும் நன்மை செய்த தேவனை பாடி ஸ்தோத்தரித்து கொண்டாடுவோம். இந்த நாளையும் அப்படி கொண்டாடுறதுடன் ஆரம்பியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைப்பார். God bless you all.